ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த இட்லி பூ வந்து பூத்துருக்கு. கலரை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி வந்து வெளியில் அப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அங்கே தான் வந்து இந்த பூவெல்லாம் வந்து பூத்துருந்தது. அதை பார்த்தா உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த இட்லி பூ வந்து எங்கள் வீட்டில் இருந்ததை தான் நான் வந்து தம்பி வீட்டுக்கு கொடுத்துருந்தேன். தம்பி பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நந்தியாவட்டையும் அப்புறம் வந்து இட்லி பூவுமே வந்து கொடுத்துருந்தேன். எங்கள் வீட்டில் நிறைய செடி இருந்தனால நானுமே கொடுத்துருந்தேன். அது இப்போ அங்கே பூ பூத்தாச்சு அப்படின்னோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வீடியோவும் அனுப்பியிருந்தாங்க. நானுமே போய் வீடியோ எடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்தது. அதுவும் நந்தியாவட்டை பார்த்திங்கன்னா உண்மையிலே ரோஸ் பூ மாதிரியே இருந்தது. நல்ல ஒயிட் கலரில் அழகாக இருந்தது. அந்த க்ரீனுக்கு நடுவில் அந்த ஒயிட்டை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வளர்க்குற செடி ஒரு மொட்டோ அல்லது பூவோ அது காய் பிஞ்சு பிடிச்சிருந்தாலோ வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. எப்பண்டா அது வந்து தளிர் விடும், எப்பண்டா பூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து காலையில் வந்து அதை பார்த்துட்டே இருப்பேன். அப்படி பூ பூத்தாச்சு அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது அந்த பூ வந்து வாடி கீழே விழுற அளவுக்கு ஆனதுக்கு பிறகு தான் நான் விடுவேன். இல்லைன்னா அடிக்கடி போய் அதை ரசிச்சிட்ருப்பேன். அதுலேயும் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி பூ தான். கலர் அப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு முறை தான் பூத்துது. இங்கே வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இங்கே ஏதோ உரம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூ வந்து அவ்வளோ பூத்து குலுங்குச்சு. எனக்கு வந்து அதை விட்டு போகவே மனசு இல்லை, அந்தளவுக்கு இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.